பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலவேளையிலே கர்த்தர் நம்மை அவற்றை பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் அதனுடைய 23வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேசங்களாகி நம்மை இன்று அவற்றை பலப்படுத்துகிறார். இந்த வசனத்துல ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாவீது தன்னுடைய அனுபவத்தை அவர் சங்கீதமாக பாடுகிறார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சிம்பிளா சொல்லணும்னா, இம்மையிலும் மறுமையிலும் தாவீதின் வாழ்க்கையில ஒரு பரிபூரணமான நன்மை உண்டாகும் என்று தாவீது சொல்லுகிறார். இது தாவீதின் வாழ்க்கையில நடந்ததா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இம்மையிலும் மறுமையிலும் தாவீதின் வாழ்க்கை பரிபூரணமாய் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்தார். இம்மையிலே தாவீதின் வாழ்க்கை நன்மையும் கிருபையும் தொடர்ந்தது. அதே போல மறுமையிலும் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருக்கும்படியாக, கர்த்தரோடு கூட நித்தியமாய் வாழும்படியாக கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்தார். வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை யோவானுக்கு வெளிப்படுத்தும் பொழுது தாவீதின் திறவுகோலை உடையவராகத்தான் தம்மை அறிமுகப்படுத்தினார். சிம்பிளா சொல்லணும்னா, தாவீதின் வாழ்க்கையில இம்மையிலும் மறுமையிலும் அவர் கர்த்தரை நோக்கி செய்த இந்த விண்ணப்பத்தின் பிரகாரமே கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்தார். ஒரு பரிபூரணமான ஆசீர்வாதத்தை இம்மையிலும் மறுமையிலும் தாவீதுக்கு கொடுத்தார். இதே போல தேவஜனங்களாகிய என்னையும் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் வாஞ்சியா இருக்கிறார். அதனால்தான் கர்த்தர் இன்று இந்த வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட பேசுகிறார். இந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை தேவஜனங்களாகிய நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. தாவீதின் வாழ்க்கையில கர்த்தர் அதை செய்தாரேயானால், தேவஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தேவஜனங்களாகிய நாமும் தாவீதை போலவே இது நம்முடைய வாழ்க்கையின் வாஞ்சையாக மாற வேண்டும். இம்மையிலும் மறுமையிலும் தேவஜனங்களாகிய நாம் ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும். இம்மையில் மாத்திரமல்ல, அதே போல மறுமையில் மாத்திரமல்ல, இம்மையிலும் நன்மையின் கிருபையும் நம்மை தொடர வேண்டும். அதே போல மறுமையிலும் தேவஜனங்களாகி நானும் நீங்களும் கர்த்தரோடு கூட நித்தியமாய் பரலோக ராஜ்யத்தில் வாழும்படியான அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவஜனங்களாகி நாம் இதை சுதந்திரிக்க கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் என்ன வெளிப்படுத்தினானோ அதை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதுதான் இந்த சங்கீதத்தின் முதல் வசனம். கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாய் மாற வேண்டும். இந்த வசனம் தாவீதின் வாழ்க்கையின் அனுபவமாய் இருந்ததுனால இந்த அதிகாரம் முடியும் பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி இந்த சங்கீதத்தில் வைத்த விண்ணப்பத்தின் பிரகாரமே இம்மையிலே நன்மையும் கிருபையும் தாவீதின் வாழ்க்கையை தொடர்ந்தது. மறுமையிலே கர்த்தரோடு கூட நித்தியமாய் வாழும்படியாக ஜீவனுள்ள தேசமாகிய பரலோக ராஜ்யத்தை தாவீது சுதந்திரிக்க கர்த்தர் அனுகிரகம் செய்தார். நமக்கும் இதை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். நாமும் என்ன செய்யணும்? தாவீதை போல கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்க நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். உலக பிரகாரமா பார்த்தா தாவீது ஒரு மேய்ப்பன் தான். தாவீது கர்த்தரை நோக்கி சொல்லுகிறான், நீர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறீர் என்று. தாவீதோடு கூட 7 சகோதரர்கள் தன் தகப்பன் வீட்டிலே இருக்கும் பொழுது மற்ற 7 சகோதரர்களுக்கும் தன்னுடைய இருதயத்தில் தோன்றாத ஒரு காரியம் தாவீதுக்கு தோன்றுகிறது. அதுதான், கர்த்தரே என்னுடைய வாழ்க்கையின் மேய்ப்பராய் இருக்கிறார். இந்த கொஞ்சம் ஆடுகளை நான் மேய்க்கும் பொழுதே அந்த ஆடுகளுக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படாதபடிக்கு சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் அதை தப்பு வைக்க நான் இவ்வளவாய் பிரயாசப்படுவேனே. ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வத்தையும் ஆளுகை செய்கிற தேவன், அவர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கும் பொழுது என்னை எந்த தீங்கும் அணுகாது. என்னுடைய எதிர்காலம் அது ஒரு கேள்விக்குறியா இருக்காது. என்னுடைய எதிர்காலம் அது வீணாய் போகாது. எல்லாருமே என்னை ஒதுக்கினாலும், எனக்கு ஒண்ணுமே இல்லைனாலும், கொஞ்சம் ஆடுகளை மேய்க்கிற இந்த நிலைமையில் நான் இருந்தாலும், வேதத்தில் சொல்லப்பட்டது போல ஆடுகளுக்கு பின்னாக சென்று கொண்டிருக்கிற நிலையில் நான் இருந்தாலும், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னுடைய மேய்ப்பராய் இருந்தாரேயானால் அவர் என்னை ஆசீர்வதித்து என்னை உயர்த்துவார். என்னிலே அவர் மகிமைப்படுவார். அது மாத்திரமல்ல, இம்மையிலும் மறுமையிலும் என்னுடைய வாழ்க்கையை ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதாய் மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். இதை உணர்ந்து தாவீது சொல்றாரு, கர்த்தரே மேய்ப்பராய் இருக்கிறார், அது நிமித்தம் நான் தாழ்ச்சி அடைவதில்லை.
என்னுடைய சூழ்நிலை நிச்சயமா என்ன ஆகாது, தாழ்ச்சி அடைந்து போகாது, அது வெறுமையாய் மாறாது, இல்லாமைக்குள்ளே என்னுடைய வாழ்க்கை போகாது. என கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். இதே போலதான் தேவஜனங்களாக நம்முடைய வாழ்க்கையில் இன்று நாம் யாரால் நடத்தப்படுகிறோம்? தாவீது சொன்னது போல கர்த்தரை நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிற அனுபவத்திற்குள்ளாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்கிறோமா? தாவீதை போல நாம் அதை வாஞ்சிக்கிறோமா? தாவீது அதை வாஞ்சித்தான். நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கர்த்தரால் நடத்தப்பட, அவர் நமக்கு மெய்ப்பராய் இருந்து நமக்கு முன் செல்ல நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஒரு நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்கு முன்பாக அவன் நடந்து செல்கிறான். அவனால் நடத்தப்படுகிற அவனுடைய ஆடுகள் அவனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறது. மெய்ப்பனின் சத்தத்தை கேட்டு அவனுக்கு பின் செல்கிறது. இதே போலதான் தேவஜனங்களாக நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரால் நடத்தப்படணும். அவருடைய சத்தத்தை கேட்டு அதற்கு செல் கொடுத்து அதற்கு கீழ்ப்படிந்து அவர் நடத்துகிற பாதையிலே அவரால் நடத்தப்பட நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். இப்படி ஒரு வாழ்க்கையை நாம் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். இது தாவீதின் வாழ்க்கையில் வெளிப்பட்டது. இதை தியானிக்கும் பொழுதே அநேகருக்குள் எழும்புகிற ஒரு எண்ணம் தான், இப்போ கர்த்தருடைய வாழ்க்கையில் மேய்ப்பரா இருந்தாரே, ஆனால் இனி எனக்கு குறைவே இல்லையா, தாழ்ச்சியே இல்லையா, என்னுடைய வாழ்க்கை ஐஸ்வர்யமாய் மாறுமா, நான் ஆசீர்வதிக்கப்படுவேனா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு எழும்பும். நிச்சயமாய் தம்முடையவர்களை, தம்மால் நடத்தப்படுகிற ஜனங்களை, தம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற தம்முடைய மந்தையின் ஆடுகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஜனம் ஆசீர்வாதமாய் இம்மையிலும் மறுமையிலும் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவர்களாய் இருப்பதுதான் கர்த்தருடைய சித்தம். ஆனா அதற்கு முன்பதாக தம்முடையவர்களை கர்த்தர் நடத்துகிற ஒரு பாதை இருக்கிறது. அதுதான் இந்த அதிகாரத்தின் 3வது வசனம் தெளிவாய் சொல்கிறது. அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். தேவ ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனா அதற்கு முன்பதாக அவர்களுடைய ஆத்மாவை கர்த்தர் தேற்றி அதை திருப்தியாக்கி விட்டுதான் அவர் என்ன பண்ணுவாரு? தேவ ஜனத்தின் உலக பிரகாரமான வாழ்க்கையை ஆசீர்வதித்து திருப்தியாக்குவார். அப்படி கர்த்தருடைய ஜனத்தின் ஆத்மாவை திருப்தியாக்க கர்த்தர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? அவர்களை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீரண்டை அவர் கொண்டு போய் விடுகிறார். இதை தியானிக்கும் பொழுது அவைக்குரிய அர்த்தமாய் கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற சத்தியம், கர்த்தர் தம்முடையவர்களை அவருடைய வசனத்தால், அவருடைய பிரசன்னத்தால், பரிசுத்த ஆவியானவரால் அவர் திருப்தியாக்குகிறார். தேவ ஜனம் முதலாவது கர்த்தருடைய வசனத்தினால் திருப்தியாக்கப்படும், அவருடைய பிரசன்னத்தினால் திருப்தியாக்கப்படும், கர்த்தரால் நமக்கென அருளப்பட்ட அவருடைய பரிசுத்த ஆவியானவரால் திருப்தியாக்கப்படும். இப்படி எந்த ஒரு ஜனம் கர்த்தருடைய வசனத்தினாலும் கர்த்தருடைய பிரசன்னத்தினாலும் கர்த்தருடைய ஆவியானவராலும் திருப்தியாக்கப்பட்ட ஒரு அனுபவத்தில் நடத்தப்படுகிறதோ, அவர் நியமித்த நீதியின் பாதையில் நடத்தப்படுகிறதோ, அந்த ஜனத்தின் ஆத்துமா அது தேற்றப்படுகிறது, அது திருப்தியாக்கப்படுகிறது. அப்படி தேவன் தம்முடையவர்களை அவர்களுடைய ஆத்துமாவை முதலாவது திருப்தியாக்கி அதை தேற்றி அதன் பிற்பாடுதான் உலக பிரகாரமான வாழ்க்கையிலே அவர்களை ஆசீர்வதிப்பார். என வசனம் தெளிவாய் சொல்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மார்பிலே சாய்ந்திருந்த யோவானை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நிருபத்தில் எழுதும் பொழுது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று. எந்த ஒரு மனுஷனுடைய ஆத்துமா வாழ்கிறதோ, திருப்தியாக்கப்பட்ட அனுபவத்துல, கர்த்தரால் தேற்றப்பட்ட ஒரு அனுபவத்துல எந்த ஒரு மனுஷனுடைய ஆத்துமா வாழ்கிறதோ, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் மற்ற எல்லா காரியத்திலும், பூமிக்குரிய வாழ்க்கையிலும் ஊழிய வாழ்க்கையிலும் சகலத்திலும் அவன் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வான். அப்ப தேவ ஜனமாகிய நம்முடைய வாழ்க்கையில பிரதானமாய் முதலாவது கர்த்தர் செய்கிற காரியம், நம்முடைய ஆத்துமாவை அவர் தேற்றுகிறார், அவர் திருப்தியாக்குகிறார். அதற்காக அவர் தம்முடைய வார்த்தையை தருகிறார். அவருடைய பிரசனத்தினால் நம்மை திருப்தியாக்குகிறார். அவருடைய பரிசுத்த ஆவியானவரால் நம்மை வழிநடத்துகிறார், நீதியின் பாதையிலே நடத்துகிறார். இப்படி ஒரு தேவ பிள்ளை கர்த்தரால் நடத்தப்படும் பொழுது, அந்த தேவ பிள்ளை அவருடைய மந்தையில் உள்ள ஒரு ஆடாக அவன் தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தரால் நடத்தப்படுகிற அந்த அனுபவத்தை காண்பிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை உடைய ஒரு மனுஷனின் வாழ்க்கையில இம்மையிலே நன்மையின் கிருபையும் அவனை நிச்சயமாய் தொடரும். மறுமையிலே கர்த்தரோடு கூட நீடித்த நாட்களால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியா கர்த்தர் அவனுக்கு கிருபை செய்வது அதிகரிச்சு. தேவஜனங்களாகி நாம் இதே உணர்ந்தவர்களால் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தாவே, இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்தம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மரணாதா இயேசு வருகிறார். ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன்.
பார்வல